Shri Ram Jai Shri Ram பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்திருந்தாலும் அதற்குள்ளே ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. பல அவதாரங்கள் குறுகிய காலத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கோ சில முகூர்த்தங்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியம் முடியும் வரையிலோ பகவான் அவதரிக்கிறார். ஆனால் பூர்ணமான அவதாரங்கள் பகவான் வெகு நாட்கள் இந்த பூமியில் எழுந்தருளி இருந்ததுன்னு பார்த்தால் அது ஸ்ரீராமனாகவும் கண்ணனாகவும் தான். ராமன் 11,000 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார். கண்ணன் 125 சம்வத்சரங்கள் இந்த உலகத்திலே இருந்தார். அந்த 2 அவதாரங்களுக்குள்ளும் கூட ராமனுக்குள்ள பெருமை, தான் வைகுந்தத்தில் எப்படி பகவான் இருப்பாரோ அந்த தன்மை மாறாமல் அப்படியே வந்து பிறந்தாராம். ஒவ்வொரு அவதாரத்தில் பகவான் ஒவ்வொரு குணத்தை காட்டினான். ஒரு அவதாரம் பக்தனை ரட்சிப்பதில் அவனுக்கு இருக்கிற ஊற்றத்தை காட்டும். ஒரு அவதாரம் அவனுடைய பலம் என்னன்னு காட்டும். ஒரு அவதாரம் அவர்தான் உலகத்துக்கெல்லாம் தலைவர் என்று காட்டும். ஆனால் ராமாவதாரத்தில் தன்னுடைய உண்மையான நிலை என்ன, இயற்கையாக பகவான் எப்படி இருப்பார் என்பதை மாறாமல் வந்து பிறந்தாராம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய், முன்னுமிராமனாய் தானாய் பெண்ணுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் 10 அவதாரங்களை வரிசைப்படுத்துகிறார். முதல்ல மத்ஸ்யம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்ஹம், மேல பரசுராமர், ராமர், பலராமர் என்று 3 அவதாரங்களை சொல்ல வேண்டும். முன்னுமிராமனாய் என்று பரசுராமனை குறிப்பிடுகிறார். முன்னாலே பிறந்த இராமன், ஜமதக்னிக்கு மகனாக பரசுராமர் பிறந்தார். அதற்கு கடைசிய 3வது பிறந்தவர் பின்னுமிராமன், பலராமன் பின்னால் பிறந்த ராமர் கடைசியிலே பிறந்தவர். அப்ப நடுவில் இருக்கும் ராமனை நடுவிலிராமன் என்று சொல்லியிருக்க வேண்டும். முன்னுமிராமனாய், நடுவிலிராமனாய், பின்னுமிராமனாய் என்று பாடிருக்கலாம். அல்லது தாசரதியாய், காகுத்தனாய், ராகவனாய் என்று ஏதோ ஒரு பெயரை சொல்லி இருக்கலாம். ஆனா இது எதையும் குறிப்பிடாமல் தானாய் என்று ஆழ்வார் வழங்குகிறார். தானாய்னு சொன்னால் சாக்ஷாத் பகவான் எப்படி இருப்பாரோ அந்த பெருமை, எளிமை, சௌசீல்யம் எதையுமே குறைத்து கொள்ளவோ கூட்டிக் கொள்ளவோ இல்லாமல் அப்படியே வந்து பிறந்தாராம். எப்படி வைகுந்தத்தில் இருப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீ ராமச்சந்திரன் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார். நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நன்மை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அனைத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் என்று அவனை பற்றி சொல்லுகிறோம். ஆபதாம் அபஹர்த்தாரம், நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அது உடலுக்கான ஆபத்தாக இருக்கலாம் அல்லது ஆத்மாவுக்கான ஆபத்து, நாம் யாருன்னு புரிந்து கொள்ளாமல் அறிவின்மையோடு இருக்கலாம். அல்லது ஆத்மா ஸ்வதந்திரன், நான் பகவானுக்கு அடிபணிந்தவன் அல்லன், நான் ஸ்வதந்திரன் என்று நினைக்கலாம். இதை போல எத்தனையோ ஆபத்துகள். இந்திரனுக்கு நான் பக்தன், சந்திரனுக்கு பக்தன், குபேரனுக்கு பக்தன் நினைத்தால் அப்ப ராம பக்தன்னு தெரிந்து கொள்ளாமல் போவோமோ இல்லையோ. இதை போன்ற என்ன ஆபத்துகள் உண்டோ அனைத்திலிருந்தும் பகவான் நம்மை ரட்சிக்கிறார். அதுக்கு மேல தாதாரம் சர்வ சம்பதாம், என்னென்ன சொத்துகள், சம்பத்துகள், நன்மைகள் ஏற்பட வேண்டுமோ அவை அனைத்தையும் கூட பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். லோக அபிராமம், இது அனைத்தையும் விட உயர்ந்ததாக உலகத்தை மகிழ்விக்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.